சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுகவைச் சேர்ந்த ராம்குமார் ஆதித்தன் மற்றும் சி குரியன் பழனிசாமி ஆகியோர் தனித்தனியே ஒரு வழக்குகளை தொடர்ந்திருந்தார்கள். அதுல முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக கட்சியில தொண்டர்களுக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட தடுக்கும் வண்ணம் கட்சியினுடைய சட்டவிதிகளுக்கு முரணாக கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடந்த பொதுக்குழுல திருத்தப்பட்டதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நிலுவையில் உள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நிலையில தான் தேர்தல் ஆணையம் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு கட்டுப்பட்டது என்ற நிபந்தனையோடு எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் அங்கீகாரம் செய்து மட்டுமின்றி கட்சி விதிகளை திருத்தத்தையும் அங்கீகாரம் செய்து அளித்துள்ளதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளதாகவும், இந்த சூழ்நிலையில கட்சியினுடைய எதிர்காலம் மற்றும் தொண்டர்கள் உரிமையை பாதுகாக்கும் வண்ணம் தேர்தல் ஆணையம் தனது திருத்தப்பட்ட கட்சி விதிகளில பொதுக்குழுவில் மாற்றங்கள் செய்ததையும் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலர் அங்கீகாரத்தை செய்ததையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தேர்தல் ஆணையத்திடம் அளித்துள்ளதாகவும், எனவே அந்த மனுக்களின் அடிப்படையில மனுக்கள் குறித்து நேரில் விளக்கம் அளிக்கவும், வழக்கு ஆவணங்களை தாக்கல் செய்யவும், அதன் அடிப்படையில் முடிவு எடுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இந்த வழக்கு தான் நீதிபதி ஆர் சுப்பிரமணியன் மற்றும் குமரப்பன் ஆகியோருடைய அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஏற்கனவே இதே போல ஒரு வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும், இது ஒரு விளம்பரத்துக்காக தொடரப்பட்ட வழக்கு என்று கூறி அந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்கள். மேலும் இது தொடர்பாக நீங்கள் தேவைப்பட்டால் தேர்தல் ஆணையத்தில் தான் முறையிட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள்.